அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நாமத்தின் மகிமையிலே எங்களை மீண்டும் இந்த நாளின் காலையின் வெளிச்சத்திற்குள்ளாய் அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தோடு நாம் இந்த நாளில் இணைந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்ற சூழ்நிலை வரும்போது அந்த மரித்த மனிதனை குறித்து பலவிதமான கருத்து வேறுபாடுகளுள்ள சர்ச்சைகள் கிளம்புவதை நாம் பார்க்கிறோம். சமய மார்க்கமாக இந்து சமயத்தில் மரித்து போன பிள்ளைகள் ஆவியாய் அலைந்து கொண்டு இருப்பார்கள். 7 முறை அவர்கள் ரூபம் எடுத்து பிறப்பார்கள். கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த பிள்ளைகள் மரித்த மாத்திரத்தில் அவர்களுடைய சரீரம் மண்ணுக்கு செல்லும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். சிலர் கூறுவது அவர்கள் ஆவியாய் அலைந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் மத்திய ஆகாசத்தில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். புத்த மதமும் மனிதன் மரித்த மாத்திரத்தில் மறுபிறப்பு அடைவான் என்று சொல்வதையும் நாம் கேள்விப்படுகிறோம். இதற்கு எல்லாம் மொத்த விடை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவன் மீண்டும் பிறக்கிறான் என்றால் இன்றைக்கு ஒரு நாளில் எத்தனை பேர் மரிக்கிறார்கள்? அத்தனை பேர் மரிக்கிறார்கள் என்றால் எத்தனை பேர் பிறக்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் மரிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லக்கை காட்டிலும் பிறப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லக்கு அதிகம் என்பதை நாம் அறிவோம். அப்படி என்றால் இந்த பூலோகம் நம்மை தாங்குமா? இந்த பூமி நம்மை சுமக்குமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அன்பு பிள்ளைகளே, மரித்தவர்களுடைய நிலை இன்றைக்கு எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? சில கருத்துக்கள் மரித்தவர்கள் பேய்களாக அலைவார்கள் என்று சொல்வதையும் நாம் கேள்விப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் அச்சடிக்கப்பட்ட வெளியாக்கப்பட்ட வேத புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது, வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு மனிதன் மரித்துவிட்ட நிலை எப்பொழுது நாம் உணர முடிகிறது என்றால், அவனுக்குள் இருக்கும் சுவாசம் இல்லாவிட்டால் அந்த மனிதன் மரித்தவனாக காணப்படுகிறான் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம். இதை குறித்து வேதம் சொல்லும்போது யோபுவின் புத்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் சுவாசம் ஒழிகிறது, தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும் என்று சொல்லுகிறார். என் சுவாசம் ஒழிகிறது, தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும். இங்கு சுவாசம் வேறு ஆவி வேறா என்றால் இல்லை. இதை நாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கு சுவாசம் என்றால் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில்
தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் உயிரடைவதற்கு, பிழைப்பதற்கு அவன் ஏதோ சுவாசத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த சுவாசத்தை அவன் எங்கிருந்து பெற்றான் என்றால், வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய நாசியிலே, அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்றைக்கு ஒரு மனிதனை, மண்ணினால் செய்த ஒரு மனிதனை தேவன் ஜீவ ஆத்துமாவாக மாற்றினார். பின்பு இன்று வரை அல்லது அவர் வரும் வரை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சிசுவுக்கும் அந்த சுவாசம் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சுவாசம்தான் அந்த மனிதனுக்கு உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு ஜீவனை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்படி என்றால் தேவன் கொடுத்த சுவாசம் அவர் வரும் வரை ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு உயிர் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சுவாசம், உயிர், இந்த ஆவி, இந்த மூன்றும் ஒன்று என்பதை நாம் உணர முடிகிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும்போது 104வது சங்கீதத்திலே அங்கு 29-30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியில் ரூபத்தையும் புதிதாக மாற்றுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஆவியை மீண்டும் எடுக்கும்போது அவர் கொடுத்த அந்த சுவாசம் அவைகளில் இல்லாமல் போகும்போது அவைகள் மாண்டு போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த ஆவியை அனுப்பும்போது அவைகள் மீண்டும் உயிரடைகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவி, உயிர், சுவாசம் இவைகள் எல்லாமே உயிரை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆவி, சுவாசம், உயிர், இந்த மூன்றும் எதற்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் காற்றுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருக ஜீவன் அல்லது தாவரங்கள் பிழைப்பதற்கு காற்று மிக மிக அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் எப்படியெல்லாம் தியானிக்கப் போகிறோம்? அநேகர் சொல்லுகிறார்கள், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு தான் போகும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஆவி என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், ஆவி என்பது மரித்த மனிதன் தேவனிடத்தில் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிற கருத்து, நல்ல ஜீவிதத்தை பெற்றவர்கள் தேவனோடும், துன்மார்க்கமான ஜீவிதத்தை பெற்றவர்கள் நரகத்திற்குள்ளும் சென்று விடுகிறார்கள் என்று சொல்வதை நாம் கேட்கலாம். ஆனால் வேதம் இதற்கு சொல்லுகிறதா? இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:27 நாம் வாசிப்போம் என்றால், ஒரு மனிதன் ஒரு முறை உருவாக்கப்படுவதும் பின்பு மரித்து நியாயத்தீர்ப்பு அடைவதற்கும் தான் அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அவனுக்கு மறுபிறப்பு இல்லை. மரித்த மாத்திரத்தில் அவன் செய்த கர்மங்கள் ஒன்று நல்லவைகளா அல்லது கெட்டவைகளா, இவைகள் நிமித்தம்
அவனுக்கு மீண்டும் பிறப்பு ஏற்படும் என்று சொல்கிற நம்பிக்கை வேதம் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் மரணத்திற்கு ஏற்ற ஒரு ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தால் நமக்கு மரணம், எதை செய்யாதிருந்தால் நமக்கு மரணம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். பொதுவாக மரணம் என்பது ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். இந்த மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு முறை தான் வரும். அந்த மரணம் உலக வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒரு முறை மரிப்பதற்கான உத்தேசங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். பின்பு அதே மரணத்திலிருந்து அந்த மனிதனை எழுப்புவதற்கும் ஆண்டவர் மட்டுமே உத்தேசம் கொடுக்கிறார். அதை உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்லுவோம். ஒரு முறை ஒரு மனிதன் மரிப்பதும் பின்பு உயிரடைவதும் தேவன் அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இவைகளை எல்லாம் செய்கிறவர் யார்? சுவாசத்தை கொடுத்தவர் யார்? அந்த சுவாசத்தை எடுக்கிறவர் யார்? மீண்டும் சுவாசத்தை கொடுக்க போகிறவர் யார்? ஆண்டவர் தான். ஏனென்றால் 1 சாமுவேல் 2:6 வாசிப்போம் என்றால், தேவன் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவர்தான் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரே பாதாளத்தில் இறக்குகிறவரும் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவரும் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவனுக்குள் உருவாக்கப்பட்ட அந்த நிலை எந்த அளவிற்கு நமக்கு தேவ சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று நினைக்க வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி. ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எந்த சுவாசத்தை பெற்றிருக்கிறோமோ அதே சுவாசத்தை மிருக ஜீவன்களும் பெற்றிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம் 104வது சங்கீதம் 29வது வசனத்திலே வாசித்தோம். நீர் அவைகளை வாங்கி கொள்ள, அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு போகும், அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லுகிறார். இதை குறித்து பிரசங்கின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது பிரசங்கி 3வது அதிகாரம் அங்கு 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறதே மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவைகள் சாகிறது போலவே இவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனிதன் மேன்மையுள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். எல்லாம் மாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பிரசங்கி 3:18-19 இதை வாசிக்கலாம். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. நம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை, அப்படிப்பட்ட பிறப்பு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அதற்கு மாறாக சொல்லுகிறது. என்னவென்றால், மிருகங்களை காட்டிலும் மனிதன் மேன்மையுள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், நாம் யாரால் நாம் இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை போல மிருக ஜீவராசிகளும் அப்படித்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது மரித்த ஒரு மனிதன் எங்கு செல்லப்படுகிறான்? மண்ணுக்கு செல்லப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் 104வது சங்கீதத்திலே 28-29 வசனத்தை வாசித்தோம். அதிலே ஆண்டவர் சொன்ன வாக்கு நமக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காலத்தின் நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? மனிதனை ஆண்டவர் எதில் உண்டாக்கினார்?
வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தில் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகிறார். மனிதனை ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கினார். அவன் மரித்ததற்கு பின்பு அவன் மண்ணுக்கு செல்லுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு மிருகங்களுக்கு ஒப்பனையாக பிரசங்கி சொன்னாரே, மிருகங்களை காட்டிலும் மனிதன் மேன்மை உள்ளவன் என்று சொன்னாரே, அப்படி என்றால் மிருகங்கள் எப்படி படைக்கப்பட்டது? ஆதியாகமம் 2:19 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மிருகங்களும் மண்ணினால் உருவாக்கப்பட்டது என்பது வேதம் கொடுக்கிற ஒரு உண்மை. இதைத்தான் சங்கீதக்காரர் பாடியதாக நாம் படித்தோம். 104வது சங்கீதம் 28, 29. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். வேதாகமம் சொல்லுகிறது, சிலர் சொல்லுகிறபடி அல்ல, வேதாகமம் ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. எப்படி நாம் நம்முடைய சுவாசத்தை விட்டு விடுகிறோமோ அதை போல மிருகங்களும் தன்னுடைய சுவாசத்தை விடும்போது எல்லாம் மாண்டு போயிற்று என்று சொல்லுகிறோம். நாமும் எவ்வளவு பெரிய உச்ச நிலையில் வாழ்ந்தாலும் அல்லது எவ்வளவு கீழான நிலையில் வாழ்ந்தாலும் மரித்த எல்லோரையும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னவென்றால் மண் தான். மண்ணுக்குத்தான் கொண்டு போகப்படுகிறோம். அதே போல விலங்குகளும் மண்ணுக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிலர் எண்ணுகிறபடி மனுஷனுடைய ஆவி மாத்திரம் மேலே செல்லும், மற்றவர்களுடைய ஆவி எல்லாம் கீழே செல்லும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு வேதம் சொல்லுகிற பதில் என்னவென்றால், பிரசங்கி 3வது அதிகாரம் 20, 21வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். இன்றைக்கு அநேகர் சொல்லுவதை பார்க்கிறோம், மனிதர்கள்தான் மேலே போவார்கள் என்று. இல்லை, யாரும் எங்கும் போக மாட்டார்கள். மனிதர்களாயினும் சரி, விலங்குகளாயினும் சரி, எல்லாமே மண்ணுக்குத்தான் சொந்தமாவார்கள். ஏனென்றால் சொந்த வீடு நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 12:10, சகல பிராணிகளின் ஜீவனுடைய மாமிசம் சகல மனுஷரின் ஆவியும் அவர் வாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷர்களின் ஜீவனும் அவர் வாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் வாயில் இருக்கிறது என்றால் என்ன? அவர் ஊதும்போது அவைகளை ஜீவனுள்ளவர்களாக மாற்றுகிறார். அவர் ஊதும்போது அவைகள் மரணத்திற்கு ஒப்பானவைகளாக மாற்றப்படுகிறது என்பது வேதம் கொடுக்கிற ஒரு சத்தியம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது 49வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பசியாய் இருந்ததும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை. நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று அவர் சொல்லுகிறார், ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் எல்லோரும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைக்கப்பட்ட ஜீவன்கள்.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சங்கீதக்காரர் பாடும்போது 146வது சங்கீதம் 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த சத்தியங்களை நாம் எப்படி ஏற்று நடப்பது என்பதை யோசித்து பார்த்தால், பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிலை நமக்குள் வரும்போது நாம் மரித்து விட்டவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, ஒரு மனிதனுக்கு சுவாசம்தான் உயிர். அந்த உயிர்தான் அவனுக்கு பிழைப்பின் ஆதாரம். அந்த உயிர் காற்று, காற்றுதான் அந்த ஆவி. இந்த நான்கும் ஒருமைப்பாட்டில் பல இடங்களில் வித்தியாசமான அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது. இதை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவி, அதாவது சுவாசம், காற்று அவனை விட்டு எடுபட்டால் அவன் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறான். மரித்த அந்த மனிதன் மண்ணுக்கு செல்லப்படுகிறான். மனிதனாகிலும் சரி, மிருகமாகிலும் சரி, மண்ணுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அந்த பூமிதான் அவர்களை வரவேற்று தன்னிடத்தில் தஞ்ச புக வைக்கிறது. அவர்கள் மரித்ததற்கு பின்பு அந்த மனிதர்களுடைய நிலை ஒன்றும் தெரியாது. அவர்களுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. எனவே தான் இன்றைக்கு மரித்தவர்களுடைய பெயர்களை அடக்கம் பண்ணும்போது இன்னார் என்று பெயர் எழுதுகிறோம். இதிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், எல்லா நிலைகளிலும் தேவன் ஒருவர்தான் நம்மை உருவாக்குகிறவர், அவர்தான் நம்மை கொள்ளுகிறவர், மீண்டும் உருவாக்கப் போகிறவர் அவர்தான் என்பதை கற்று நாம் நிறைவு செய்வோம். தேவனுடைய ஆவி நம்மில் ஊதப்படும் போது நாம் உயிர் பிழைக்கிறோம். இதே ஆவியை தேவன் மீண்டும் ஊதப் போகிறார். நாம் மரித்து மீண்டும் பிழைக்கப் போவதற்கான அந்த ஆவி எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் நாளைய தினத்தில் சந்திப்போம், கேட்போம். இன்னைக்கு நாளைய தினத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, இந்த சத்தியம் வேத சத்தியம், நீர் சொன்ன சத்தியம், இது மனுஷீக சப்தம் அல்ல, தெய்வ சத்தம் என்பதை உணர்ந்து இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த மரணத்தின் செய்தியிலிருந்து ஏதாவது தப்பான சந்தேகமான உணர்வுகள் பெற்றிருந்தால் அவர்களை தெளிவுபடுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.